ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே மயோனைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு அட்டகாசமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நாக்கில் மயோனைஸோட ருசி கண்டுட்டோம் அப்படின்னா அடுத்தது இல்லாமல் சாப்பிடவே முடியாதுன்ற லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மயோனைஸை அதிகமாக சாப்பிட்றவங்க நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. ஸோ எஸ், மயோனைஸால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாட் ஐட்டமாக இருக்கட்டும், சாண்ட்விச், பர்கர், சிக்கன் பார்பிக்யூ, கிரில், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம மைனஸ் இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட சுவையை அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த மைனஸை நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது தீமைகளை விளைவிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த வகையில் இந்த மைனஸ் அதிகமாக சாப்பிட்றதால முதல்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு அதிகமாகிறது. தினமும் இந்த மைனஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம சர்க்கரை நோய்க்கு உள்ளாவோம். ஆமாங்க, தொடர்ந்து தினமும் நாம மைனஸை அதிக அளவில் எடுத்துட்டு இருக்கனால நம்மளுடைய சர்க்கரையோட அளவு அதிகம் இருக்கும். இதனால நம்ம சர்க்கரை நோயாளியா மாறுவோம். நீங்க ஆல்ரெடி ஒரு டயபெட்டிஸ் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மயோனைஸை அறவே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா உடல் எடையை இது அதிகப்படுத்தலாம். மயோனைஸ்ல கலோரிகள் அதிகமா இருக்கிறதால உடல்ல உள்ள கொழுப்போட அளவு அதிகரித்து உடல் எடை அதிகரிக்குது. மேலும் தொப்பை வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு இது பெரிய பங்கு இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் ரத்த அழுத்தம். மயோனைஸ்ல ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கு, அதுவும் அதிகமாவே இருக்கு. இது ரத்த அழுத்த பிரச்சனையை ஏற்படுத்தும். நீங்க மயோனைஸை அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரியான பிரச்சனை கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மயோனைஸ் அதிகமா சாப்பிடுறதால இதய பிரச்சனை கூட வருதா? மயோனைஸ்ல 1.6 கிராம் நிறைவுற்ற கொழுப்பு இருக்கிறதால கொலஸ்ட்ராலோட அளவு இது அதிகரிக்குது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகரிக்கும் போது இதய பிரச்சனையோட அபாயம் கண்டிப்பா நமக்கு உண்டு. அதுக்கு அடுத்ததா தலைவலி, குமட்டல், இது எல்லாமே கடையில வாங்குற மயோனைஸ்ல செயற்கையான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறதால இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு தலைவலி, குமட்டல், உடல் பலவீனம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வருதா? ஸோ சில பேருக்கு இந்த மாதிரியான சாட் ஐட்டம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அல்லது இந்த மாதிரியான நான்வெஜ் ஐட்டம் கூட மைனஸ் வச்சு சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான மந்தமான ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்துக்குமே இது ஒரு ரீசனா இருக்கலாம். இது ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு காட்டலாம். ஸோ நீங்க பயன்படுத்துறீங்க மைனஸ் அப்படின்னா அளவா பயன்படுத்துங்க. அதுக்கு அடிக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு விஷயமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த மைனஸை கூட முடிந்த அளவுக்கு உங்களோட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இதெல்லாமே செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அபாயத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ உங்களை சேரணும் அப்படின்னா IBC Health Channel சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.